எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே கூட்டு களவாணியா இருப்பாங்கப்பா. அந்த களவாணித்தனத்துல இப்ப நம்ம வீட்டுல 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா. டேய் சின்னவனே, டேய் உங்க அப்பனை பார்க்கும்போது என்ன வெள்ளையும் சொல்லியுமா பார்க்க மிடுக்கா தெரியுமேப்பா. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு என்ன பத்தி தெரியாது. ஆனா உங்க அப்பன் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான்னு தெரியும்ல. விடுப்பா, உனக்கு இது சம்பந்தம் முடியும். உங்க அப்பா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? கேவலம் ஓடி போய் ஒண்டி குடித்தனம் பண்றவளை பார்த்து நீ இப்படி உட்கார வைக்கலாமா? விடுப்பா, உனக்கு இந்த சம்பந்தம் முடியும். ஊரே கூட்டி நம்ம எதிராளிகளே மூக்குல விரல வைக்கிறது மாதிரி ஜாம் ஜாம் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. அது எனக்கு தெரியும்பா. நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவீங்க. ஆனா அதுக்கு இடைஞ்சலா பூங்கோடி பிளான் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ப்பா. உங்களை ஏமாத்துறதுக்காக என்ன வச்சு ஏதோ பிளான் பண்றா. அதனால ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படிப்பா பயப்படாம இருக்க முடியும்? சின்னவனே, என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை யார் தடுத்து நிறுத்தினாலும் அவங்க தலையை சீவிடுவேன். இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. முன்னாடி மாதிரி கும்பிடு சாமி போட்டு இனிமேல் ஏமாற மாட்டேன்ப்பா. அதுக்காக இல்லப்பா. டே, இப்ப என்ன இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும் அவ்வளவுதானே? ஆமாப்பா. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். எல்லா ஜில்லாவில இருக்கும் விஐபி எல்லாம் கூட்டு வந்து உன் கல்யாணத்தை களகட்ட வச்சிடுறேன். போதுமா? போய் நிம்மதியா தூங்கு. போடா, அப்பா நான் இருக்கேன். போடா, போய் நிம்மதியா தூங்கு. போ. சக்தி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? அத்தை, நம்ம நினைக்கிறத விட சக்தி ரொம்ப மோசமா இருக்கான். அதே தெரியுமே. அவனை பத்தி புதுசா ஏதாவது சொல்லு. அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல முடியாது. ஆனா மோசமான புது ஐடியா பண்ணி வச்சிருக்கான். என்னவா? அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. ஏன் கல்யாணத்துக்கு இவ்ளோ அவசரப்படுறான்னு தெரியுமா? பூங்கொடி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி இவன் சுருதி ஏதோ பண்ணிருக்கான் அத்தை. அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் போல. அதனாலதான் இவன் முந்திக்கிட்டு கல்யாணத்துக்கு அடி போடுறான். இவன் இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அத்தை, அவன் மாறலனா தான் நம்ம யோசிக்கணும். எனக்கு என்னமோ சக்தி அப்பையில இருந்தே அப்படிதான் இருக்கானோன்னு தோணுது. ஆமா அர்ச்சனா, நம்மதே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டோம். சரிங்க அத்தை, இப்போ என்ன பண்றது? அதே எனக்கு ஒன்னும் புரியல. அத்தை, சக்தி பயமா இருக்குன்னு சொல்லி பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு முயற்சி பண்றான். பூங்கொடிய மீறி அவனால என்ன பண்ண முடியும்? நானும் பாக்குறேன். பாத்து பாத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு எவ்வளவு பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கா. போய் ஆர்த்தி ரெடி பண்ணுப்போ. ஏய், யார் யார் எங்கெங்க நிக்கணுமோ அங்கேயே நின்னுக்கோங்க. அக்கா, நீ போய் எதுக்கு லக்கேஜ் தூக்கிட்டு இருக்க? அதான் வேலைக்காரி வந்துட்டால, அவ பாத்துப்பா. நீ போய் ஆர்த்தி எடுத்துட்டு போ. அக்கா, எவ்வளவு நேரம்? வா, சீக்கிரம் வாக்கா. புள்ள எவ்வளவு நேரம் வெளில நிக்கும்? அக்கா வா சீக்கிரம். இதோ வந்துட்டேன்.